என் தங்கப்பிள்ளையே, சரியாக பௌர்ணமியினுடைய இரவில் உன் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பௌர்ணமி இரவானது வைகாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இரவும் கூட. அப்படியானால் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும், நடத்தி காட்டியே தீர வேண்டும். வைகாசி மாதம் முடிகின்ற வாரம் அல்லவா? இந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவை எல்லாமும் கடைசி வெள்ளிக்கிழமைக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுத்தே தீர வேண்டும். இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் என் பிள்ளையே. இனியும் நீ இழப்பதற்கென்று இங்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உறுதியாக தர வேண்டி முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயமும் இங்கு உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் அதை நடக்காமல் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கண் கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி என்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருளால் அதை பெறக்கூடிய நேரம் அல்லவா? நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது இந்த ஒரு பெயரை மட்டும் சொல்லிவிட்டு நீ உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு. நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கும். நீ இன்று இரவு உறங்கும் பொழுதும் இந்த பெயரை சொல்லிவிட்டு விறங்கு. நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுதும் இந்த பெயரை சொல்லிவிட்டு நீ கண் விழித்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு அதிசயம் நடக்கும். நீ இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒரு நாள் நீ ஒருவரோடு பேசவில்லை என்றவுடன் நிச்சயமாக ஏன் நேற்று என்னோடு நீ பேசவில்லை என்று உரிமையாக கேட்டு எந்த ஒரு உறவு உன்னிடத்தில் சண்டையிடுகின்றதோ அப்பேற்பட்ட ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் எல்லோருமே சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லை வாழ்க்கையில், எந்த விஷயங்களுமே நமக்கு நல்லதை நடத்தவில்லை என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாலே அது போதும். சரியான உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ யார் என்று கண்டுபிடித்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் சரியாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு தோன்றுகின்ற அத்தனை தீமைகளிலும் இருந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்வது போல இந்த பெயரை நீ சரியாக சொல்லிவிட்டாயானால் உறங்கும் பொழுதும் விடியும் பொழுதும் இந்த பெயரை நீ ஒரு முறையாவது சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து விடுவாய். இத்தனை நாளும் எதற்காக கஷ்டப்பட்டோம், இத்தனை நாளும் எதற்காக வேதனைப்பட்டோம் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை இன்று நான் உறுதியாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தவர்களுக்கு, மனவழிகளை கொடுத்தவர்களுக்கு
நிச்சயமாக நீ நன்றி சொல்ல பழக வேண்டும். ஏனென்றால் உனக்கு மிகவும் அருகாமையில் நான் வந்திருப்பதற்கு காரணமே அவர்கள்தானே. நான் இருக்கின்ற இடத்தில் உனக்கு பயம் என்ற ஒன்று எப்பொழுதும் தேவையில்லை. வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழிகளை சுமந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக வருவது உன் தெய்வம் நான் அல்லவா. அதனால் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் அவை அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் எந்த ஒரு உறவையும் காயப்படுத்தாமலும் வேதனைப்படுத்தாமலும் வாழ முடியும். ஆனால் நம்மால் தான் யாரிடமும் காயப்படாமல் வேதனைப்படாமல் வாழ முடியவில்லை என்று நினைக்கிறாயல்லவா? ஏனென்றால் கஷ்டமான சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கிறது. நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கிறது. எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நாம் நினைத்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்குள் இந்த வாழ்க்கை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றதல்லவா. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். நாம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசய மாற்றங்களை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது உனக்கான மிகப்பெரிய மாற்றமாக இருக்கட்டும். யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது என்பதனை முதலில் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். இந்த சூழ்நிலைகள் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் தான் இத்தனை நேரமும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதியாக கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் நமக்கு யாரும் நம்பிக்கையை கொடுக்க வரவில்லை என்றாலும் நம் மனது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். காலம் எதையுமே மறக்கடிக்காது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தான் தருகிறது. அதனால் எல்லா பக்குவமும் அடைந்துவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். என் குழந்தையே, என்ன வேண்டுமானாலும் உனக்கு நடந்தது என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து நின்றது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உன்னுடைய வெற்றி அங்கே அடங்கி இருக்க வேண்டும். உனக்கான சந்தர்ப்பங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உண்மையாகவே எப்பொழுதுமே சரி, உண்மையாக நேசிக்கின்ற ஒரு உறவு கிடைக்கும் பொழுது அந்த உறவுகளை இழந்துவிடக்கூடாது. நான் எதற்காக மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான உறவு இருக்கின்றது. இந்த உண்மையான உறவை நீ எப்பொழுதுமே இழந்து விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன். இந்த உண்மையான உறவை நீ ஒரு நொடிப்பொழுதும் இழந்து விட்டாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பது இந்த வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு விஷயம் அல்லவா? மனிதாபிமானத்தை யாரிடத்திலும் இங்கு எதிர்பார்க்காதே. மனசாட்சியே இல்லாத பொழுது அங்கு மனிதாபிமானம் எப்படி இருக்கும்? என் குழந்தையே, எப்பொழுதுமே இது போன்ற உறவுகளை வாழ்க்கையில் அருகில் வைத்து கொண்டு உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை நீ ஒதுக்கி வைத்திருக்கிறாய். இதனால்தான்
பல சந்தோஷங்களும் பல நன்மைகளும் உன்னை வந்து சேராமல் போய் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி கலங்காதே என் குழந்தையே. இன்று இரவு பௌர்ணமியினுடைய இரவு என்பதனால் நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு முறை இரு கைகளையும் கூப்பி வணங்கி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லிவிட்டு உறங்கச் செல். அதுபோல கண் விழிக்கும் பொழுதும் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லி கந்தனின் நாமத்தை மனதார உச்சரித்துவிட்டு நீ உன்னுடைய வேலைகளை செய்யத் தொடங்கினாலே போதும். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி ஒரு வெற்றி வந்து கொண்டிருப்பதனால்தான் தெய்வம் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பினை அவ்வளவு சுலபமாக யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற சூட்சமங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த உண்மைகளை நடத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திர பகவானுக்கு பௌர்ணமி நாளில் அவரின் நாமத்தை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சோதனைகளுக்கும் பல துன்பங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தர தயாராகிவிட்டேன். இந்த மனிதர்களை நம்பி இங்கு எந்த பலனும் இல்லை. அதனால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்ட பிறகு உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. உன்னை சுற்றி நான் வருகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உறுதியாக நடக்கட்டும். இனிமேலும் என் குழந்தை, நான் சொன்ன சொல்லை மீறி நீ நடந்து விடாதே. பௌர்ணமி நாளில் சந்திரமௌலீஸ்வராய என்று சந்திர பகவானினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஏற்கனவே பௌர்ணமி நில ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்திருக்கின்ற அவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் நிச்சயமாக பங்கெடுத்து கொள்வார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எதுவுமே இனி நினைக்காது. நீ அடைந்து விட்ட அத்தனை விஷயங்களையும் களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கிவிடு. சரியான நேரம் உனக்கு வந்து விட்டது. சரியான சந்தர்ப்பம் உனக்கு வந்து விட்டது. அதனால் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெரிய வேண்டும். சந்திர பகவானினுடைய நாமத்தை இன்று சொன்னால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று தெரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? இனிமேல் எந்நாளும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்ததும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தியதும் போதும். இனி நடக்கக்கூடிய உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இருந்து விட்டாலே போதும்.
எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன். சந்தேகமே இல்லாமல் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லிவிட்டு உன் செயல்களை செய்யத் தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.